எங்கட வியாபாரம் எங்கேயோ சமீபத்துல கண்டி பகுதியில வந்த வெள்ளம் இருக்குது. உண்மையிலே சுபஹானல்லாஹ், கியாமத்தினால பார்த்தா ஒரு பொம்புல ஹக்கா நான் சொல்றேன், இந்த 21வது இரவுல குடும்பத்துல நடந்தது, குடும்பம் தூர சொந்தத்துல நடந்தது. வெள்ளம் வந்து முடிஞ்சு இந்த டேம் உடையுதாம் ஒரு பேச்சு வந்துச்சு, ஒரு வதந்தி. நீ கேள்விப்பட்டிருக்கு? 7 பேர் மௌத்தா போனாங்க அந்த ஷாப்ல, 7 பேர். அதுல ஒரு பொம்புல தன்னை 1.5 வயசு பிள்ளைய தூக்கிட்டு ஓடினான். எங்க வேறு எங்க இருக்குது, எங்க ஓடினே தெரியாது. ஒருத்தட்ட சுகர் கால் புண், மேல் மாடியிலிருந்து கீழே பாஞ்சு அவர் எப்படி போனாருன்னு தெரியாது. கியாமத்தினால எப்படி இருக்கு போன அல்லாஹ்வை சத்தியமா சொல்றேன் கண்ணியமானவர்களே, அந்த பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு பார்த்தா அவ தூக்கிட்டு வந்திருக்கிறது சத்தியமான உண்மை. இதை நம்பித்தான் செருப்பை தூக்கிட்டு வந்திருக்கிற செருப்பு. அதுக்கு பின்னால பிள்ளை தலையில கைய வைக்கிறார். ஒரு மாதிரி அதெல்லாம் வதந்தி. இந்த மெசேஜ் வந்தோன்னா ஓடி வந்திருக்கிறான். புள்ள அப்பா போல நிக்குது. அப்பா நீங்க வரலையா? நான் அம்மா எனக்கு ஓட இயலாது, இந்த வெள்ளமே 2-3 தட்டை மூழ்கடிச்சிருச்சு. அந்த டேம் உடைஞ்சா கிட்டத்தட்ட சுமார் 12 லட்சம் பேரோட உயிர் போ கைத்தறி எல்லாம் பாதுகாப்பு. ஒரு அணைக்கட்டுல எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறார். நான் எங்க ஓடி எங்க தப்ப? அல்லாஹும்ம பிஸ்மிக அமௌத்து வாகியா, மௌத்து எப்ப இருந்தாலும் வரத்தானே போகுது, நான் பேசாம படுத்துட்டேன்டா. நான் சொல்ல வர விஷயம் ஓடு விளங்குதா? அட 2 வயசு புள்ளைய தூக்குறேன்னு ஒரு ஸ்லீப்பரை தூக்கிட்டு ஓடுறேன்டா, அந்த உம்மோட மனோநிலை எப்படி இருந்துரு? இப்ப விளங்குதா? உம்மை விட்டு ஓடுவாங்க, புள்ளைய விட்டு ஓடுவாங்க. அது இந்த துணியால மாதிரி வார வெள்ளம் அல்ல. நீச்சல் தெரிந்தவன் நீந்தி தப்பிடுவான். நரகத்துடைய நெருப்பு அது உலகத்த மாதிரி 70 மடங்கு பயங்கரமான நெருப்பு. அதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுமாறுதான் நல்லா இந்த 10 நாள் தான் தெரியும். உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க. இந்த நரகத்துடைய பயத்தினாலதான் 2 சம்பவத்தை நான் சொல்றேன். சஹாபாக்கள் எப்படி பயந்திருக்கிறாங்க. ஒன்று பெண்ணோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை சொல்றேன், தாய்மார்கள் மேல் இருக்கிறீங்க. அடுத்தது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை சொல்றேன், நிறைய பேர் இருக்கிறீங்க. ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கத்தியால குத்தப்பட்டான். சுபகுடைய தொழுகை ஜமாத்தில் இருக்கிற நேரம், கடைசி ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்தான். துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஒரு 26, 27 வாக்குல கடைசியில தான் அவர் குத்தப்பட்டார். அந்த ஹஜ்ஜிக்கு போற நேரம் என்னோட நபியுடைய மனைவிமார்கள் எல்லாரும் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வரணும்னு சொன்னான். எல்லாம் அவங்களோட செலவுல கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு எல்லாம் போயிட்டு அரபாவுடைய மைதானத்துல அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உமர் வயதை அடைந்து விட்டேன், என் எலும்புகள் எல்லாம் இலகி விட்டன, என் ரோமங்கள் எல்லாம் நரைத்து விட்டது, என் மேனி எல்லாம் சுருங்கி விட்டது, என் ஞாபக சக்தி குன்றிக் கொண்டு வருகிறது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்த இதுக்கு பின்னால என்னால அதை பொறுப்பாக நிர்வகிக்க முடியாது யா அல்லாஹ், எனக்கு கேள்வி கூடிரும் பயமாக இருக்கிறது, உன்னிடத்துல கெஞ்சி கேட்கிறேன், என்னுடைய ரூகை எடுத்து உன் அருளோடு என்னை அரவணைத்துக் கொள்வாயாக. சுப்ஹானல்லாஹ். ஆட்சியாளர்கள் யாராவது மௌத்தாக விரும்புவார்கள்? ஆட்சியாளர் நல்லா பாருங்க, தேசியில சாக மாட்டார். என்னன்னு தெரியாது, யாரை குறையா குத்தமா சொல்லல, இழுத்து தீக்கிறவங்களால இந்த உலகத்திலே பிரச்சனை. ஆட்சியாளர்கள் வந்து அவங்க மௌத்தாக மாட்டாங்க தேசி. ஆனா உமர் ரலியல்லாஹு பாரு, துவா கேட்டுட்டு வந்தாங்க. இது துல்ஹஜ் போற 9ல துவா கேட்கிறாங்க, 30ஆகல இந்த சம்பவம் நடக்குது. சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஷஹீதாக்கப்படுறான். இருமுனை கொண்ட வாளால தொப்புளுக்கும் மர்மஸ்தானத்திற்கும் இடையில சரக்கு 2-3 குத்து, 6 ஓட்டை. பாலை குடிச்சா ரத்தமும் பாலும் தண்ணி அந்த ஓட்டையால வெளியே வருது. மயக்கம் போட்டு விழுகிறான். கண்ணை திறந்து பார்க்கிறான். முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முதலாவது என்ன கேட்டிருப்பா? அஃபல்லன்னாஸ், என்ற பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் தொழுது கொண்டிருந்தார். நான் ஜமாத்தை தொழுது நடத்தி கொண்டிருந்தேன். இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதை புரிந்து கொள்வார்கள். மக்கள் தொழுதே சரியா முடிச்சுட்டாங்க. நாங்கள் சுப கலாவாக அதுக்கு நான் ஒரு பாவியாகிறப்படாது. ஆமா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முன்னால வந்து தொழுகையை முடிச்சாங்க. அமீருல் முஃமினீனே, கண்ணை திறந்து மங்களா விளங்குது. யார்தையோ மடியில தலை இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா வேற யாரும் இல்லை, மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மடியில், யா புனைய இஃப்ரஹ் ரஸி அலல் அர்த் லஅல்லல்லாஹ யர்ஹமுனி, என்ற தலையை பச்சை மண்ணுல வச்சது. இந்த உமர்ந்த தலைக்கு இப்படி ஒரு தொடை, ஒரு பஞ்சனை தேவல்ல. இந்த பச்சை மண்ணுல இருந்து உலகத்துல 3/2 பகுதி ஆட்சி செய்த ஒரு ஜனாதிபதியிட நிலையா இது? அல்லாஹ் கொஞ்சம் என்னோட இறக்கம் வரட்டும். சுப்ஹானல்லாஹ்.
என்னோட இறக்கம் வர. அதுக்கு பின்னால சொன்னாங்க, கேட்டாங்க, இந்த யார் குத்தினது கேட்டாங்க, என்ன கொலை செஞ்சது யார்? சொன்னாங்க, அபூலுக்லு என்ற மஜூசி. இவன் தான் உங்களை இஸ்லாம் வந்த மாதிரி நடிச்சு கருப்பு பெட்ஷீட்டால போத்தி கொண்டு வந்து பல நாள் விஷத்துல அந்த வாழை ஊற போட்டு தப்பி தவறியாலும் இவரை பொழைச்சிடக்கூடாது என்றுதான் குத்திக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு மஜூசியா அல்ஹம்துலில்லாஹ் அல்லது லம் யஜ்அல் காத்திலி சஜத லில்லாஹி ஃபித் துன்யா சஜதத்தன். ஒரு சஜதாவை கூட ஈமானோடு என்ன குத்துகின்ற வரைக்கும் சஜதா செய்யாத ஒரு அயோக்கியன், ஒரு காபியுடைய கையால என் உயிருக்கு உலை வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் போகும். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அமீருல் முஃமினீனே, ஏன் யாரால கொல்லப்பட்டாலும் ஷஹீது அந்தஸ்து தானே, கியாமத்துல காபீர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, அவங்களுக்கு நேரடியா நரகம் தான். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். எல்லாரும் வரிசையா நிப்பாட்டுங்க, எல்லாரும் விசாரிக்கணும் என்று சொல்றதுக்கிறேன், முஸ்லிமுக்கும் மட்டும்தான். தப்பித்தவரை என்னைய கொண்டவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவனிடத்துல கேட்கிற கேள்வியில ஒன்று, நீ ஏன் உமரை கொண்டாய் என்று கேட்பான். ஆமா, கேட்கிற நேரம் அவன் சொல்ற பதில் இருக்கிறே, அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். அவன் சொன்ன பதில் என்ன கொல்லப்படுவதற்கு நான் தகுதியான ஒரு அநியாயத்தை அவனுக்கு செய்திருந்தால் அடுத்த விசாரணை என்ன நோக்கி திரும்பும் அல்லவா? உன்னை பத்தி இவன் இப்படி சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, அஅன்த குல்த லின்னாஸ் இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைன், ஈசாவை இங்க வாங்க, நீங்க மௌத்தானதற்கு பின்னால உமனையும் உங்களோட உம்மாவையும் கடவுள் என்று கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றினாங்க, நீங்களா அப்படி சொன்னீங்கன்னு எப்ப நடுநிலைக்கு போயிடுவான். சுபஹானல்லாஹ். நபிமான் இந்த உமர் அதுல ஒரு குற்றமா பிடிக்கப்பட்டு இந்த முடிவு மாறினா எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சிருப்போம், எத்தனை பேரை ஏமாத்திருப்போம், எத்தனை பேர்த்த மானத்தை வாங்கியிருப்போம், எத்தனை பேர் எடுத்த கடனை கொடுக்காம இருந்திருப்போம். இதெல்லாம் தாண்டி சொர்க்கம் போகணுமா? சுபஹானல்லாஹ். நினைச்சு பார்க்கல. இதை நினைச்சுதான் சஹாபாக்கள் இரவு முழுக்க அதுதான் நரகத்துடைய ஆயத்தை கேட்க நேரம் கல்வி வெடிச்சு மௌத்தா போனான். கடைசியா எனக்கு 1:20 வரைக்கும் டைம் இருக்குது, அதனால சொல்றேன், இந்த பயான் பண்றன்றது அதுக்கு ஒரு டைம் ஒன்றிக்குது, நிறைய ஷெட்யூல்கள் இருக்கும். கடைசியா நான் சொல்றேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் தலையில், சொர்க்கத்தின் தலையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு கண்ணு கெட்ட தூரம், ஒரு தூரத்துல லைட்டா விளங்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை நோக்கி ஒரு பொம்பளை போறா. அந்த பொம்பளையோட பாவனை ஆக்டிங்க பாக்குற நேரம் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி போறாள், முதிய பெண்மணி. கேட்டாங்க, யாரு போறேன்னு தெரியுமா? என்ன ஃபேஸ் கவர் பர்தாவோட, ஆனா தள்ளாடி போற ஒரு வயதுல போற மாதிரி ஒரு மூதாட்டி மாதிரி விளங்குறது யாருக்கு குறிப்பில்லை. யாரு? அலி ரலியல்லாஹு கேட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் நினைச்சாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்த செவிலி தாய்மார்கள் யாரும் தெரியா, இப்படி ஊர்ந்து கவனிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்களே ஒரு மூதாட்டி. அலி ரலியல்லாஹு சொன்னா, எனக்கும் படல யார சூழல, சும்மா போயிட்டு பார்த்துட்டு வாங்கலேண்டா, சும்மா விட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்கல, யாரு வந்தீங்க என்னமோ ஏதோ தெரியாது எல்லாம் யோசினா. அலி ரலியல்லாஹு போனாங்க, தங்கன்னு கதவை தட்டி பக்கத்துல நின்றா. உள்ளுக்கு இந்த சத்தம் வருது, யார் அங்கே? ஆனா அபுல் ஹசன் வந்திருக்கிறேன், ஹசன் வாப்பா அலி வந்திருக்கிறேன், கதவை தொடங்கம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இதெல்லாம் ஆச்சரியம், அப்பா உங்களோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டி புறத்தி மனுஷ மாதிரி ஓரமா நின்றீங்க, ஒதுங்கி நிக்கிறீங்க, வாங்கலை உள்ளுக்கு. இல்ல யாரும் பொம்பளை ஒன்று வந்தாங்க, பொம்பளை ஒன்று வந்தாங்க. யாரு வரும்? இல்ல இப்ப வந்தாங்களே, சொன்னாங்க வாங்க உள்ளுக்கு சொல்ற விஷயம், உள்ளுக்கு வாங்க. உள்ளுக்கு போனது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தண்ணி எடுக்க போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வார வழி, என்னம்மா நீங்களா வந்தீங்க, ஒரு கிளவி வாரமாய்தானே இருந்துச்சு. சிரிச்சுட்டு சொன்னாங்களா, உண்மையிலே நான் வந்தேன், என்ன கவர் பண்ணி என்ன மூடி இருந்தாலும் சும்மா கம்னு குதிரை மாதிரி வந்தால் அந்த நடைய பார்த்து கூட இப்படி அழகா நடக்கிறவ அவ உடம்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி கல்வில நோயுள்ள ஒருத்தர் என்ன பார்த்து ரசிச்சுட்டாங்கடா, அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஒருத்தன் ஒரு ஹராத்தை பார்த்து இருந்தால் அந்த பாவம் எழுதப்பட்டிருக்கும், இவர் ஹராத்தை பார்த்திருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு கேள்வி வரும், அப்படி எந்த ஹராத்திலையும் பலதரப்பட்டது. முதல் பார்வைக்குதே பட்ட பார்வைக்கு மன்னிப்பி, அதை ரிட்டர்ன் பண்ணி பார்க்கப்படாது. வாகனத்துல போகக்குள்ள சைடுக்கு விளங்குற டக்குன்னு கீழே போட்டு திரும்ப சைக்கிள் சரி செஞ்சு பார்க்கப்படாது, திரும்ப பார்க்கப்படாது. சில பார்வைகள் இருக்குது, சில முழு நிர்வாணமா பார்ப்பான், அதுக்கு வேற பனிஷ்மெண்ட். இவன் ஹராமான பார்வை பார்த்திருக்கிறான் என்று எழுதப்படும்.
அந்த பாவத்திற்கு காரணம் யாரு என்ற 2வது கேள்விக்கு அதுக்கு இந்த பாத்திமாவை கொண்டு வந்து நின்று அல்லாடவன் எப்படி முடிப்பே வைப்பான. இன்னைக்கு எங்க பெண்கள் போடுற ஃபர்தா, எங்கட பெண்கள் போடுற ஹபாயா, எங்கட பெண்கள் பெருநாளைக்கு உடுப்பு வாங்க போறாங்க. சுபஹானல்லாஹ். கடைசி 10 இல்ல தொழுகைகளை கலாவாக்கி கொண்டு ஆண்களோட முட்டி மோடி உரசிக்கொண்டு சுபஹானல்லாஹ் பெருநாளுக்கு ஒரு சுண்ணத்தான உடுப்பு வாங்குற டொக் டொக்குன்னு ஸ்லீப்பர் வார சத்தம், டொக்க டொக்கன்னு ஸ்லீப்பர் வார சத்தம். ஒரு பெண் நடந்து போகும் பொழுது ஒரு ஆண் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஜிமிக்கி ஜிமிக்கியான டிசைன் போட்ட மினுமினுக்கு ஆடைகள், ஸ்லீப்பர் தட்டுறது, கொலுசு சத்தம் கேட்கிறது, ஊர்ஃபியம் அடிச்சு கொண்டு போறது, வாசனை. சிலம் சொன்னாங்க, ஒரு பெண் வாசனை அடித்தவளாக பாதைக்கு வந்தால் பயப்படாம அவள் ஒரு விபச்சாரி என்று சாட்சி சொல்ல. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பெண் தன் அலங்காரத்தை அடுத்தவனுக்கு காட்டுகிற நேரம் 3 வகையான பாவத்திற்குள்ளாக்கப்படுவாள். 1, அவள் தனக்குத்தானே அநியாயம் விளைத்துக் கொண்டாள். 2, படைத்த ரப்புடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து விட்டாள். 3, அல்லாஹுடைய இதர அடியார்களையும் பாவியாக்கிய குற்றத்திற்கு ஆளாகுவாள். இந்த 3 தப்பேதான். எனவேதான் இந்த விடயங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இரக்கமாக சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட கண்ணுக்கு விளங்குற வெற்றிக்கிறே இந்த உலகத்துல அது வெற்றி அல்ல. நீங்க பெரிய பங்களால வாழ்றீங்கன்றோ, நீங்க பெரிய வாகனத்துல போறீங்கன்றோ, அல்லது பெரிய பட்டம் பதவிக்கு சொந்தக்காரனா இருக்கிறீங்க என்றோ, இது வெற்றி அல்ல. அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து யார் தப்பி தன்னை பாதுகாத்து சொர்க்கத்துல வைத்து அடியெடுத்து வைக்கிறீங்களோ, இதுதான் உண்மையான வெற்றி. இந்த வெற்றி அடைஞ்சு கொள்ளுங்க. அதுக்குத்தான் இந்த 10 நாள் அல்லாஹ் தந்திருக்கிறார். மேக்சிமம் அல்லாஹுக்கும் ஆசை என்ன தெரியுமா? உங்களை சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்க வேணும், உங்களை சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்க வேணும். கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 2 சம்பவத்தை இந்த 3 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிருவேன். ஒரு பாவி வருகிறார், சாதாரண பாவி அல்ல, 99 கொலை செஞ்சவரு. இதை நாங்க சின்ன வயசுல இருந்து கேட்கிறதா, ஆனா இதை யதார்த்தமா நாங்க கேட்போம். ஒருத்தத்தை வந்து ஒரு ராகிபிட்ட வந்து கேட்டாராம், நான் 99 கொலை செஞ்சிருக்கிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? வெட்டின வாள் கை நீக்குது, அந்த வாளை தட்டி தட்டி கேட்கிறாரு. இவனும் பார்த்து இந்த ராகிபும் பார்க்கிறாரு, அட பாவி, 99 கொலை செஞ்சுட்டு உனக்கு மன்னிப்பா கேட்குது, நாசமா போக என்ற மாதிரி சொன்னா மன்னிப்பு இல்லையா? உனக்கு என்னவா மன்னிப்பு உண்டா? அப்ப நீ 100வது செஞ்சதுல பிரச்சனையே இல்லையே, மன்னிப்பே இல்லைன்னா எத்தனை செஞ்சாலும் பரவாயில்லையே, நீங்க போய் சேருன்னு வந்த கோட்டு ஒரே வெட்டா வெட்டி போறோம். 100 பேரு ரத்தத்தை தொடச்சி பக்கத்துல ஒத்த நிற்கிறார். இவன்ட்ட கேட்டா, நீ சொல்லு எனக்கு மன்னிப்பிக்குதாண்டு. இந்த மனுஷன் பயந்துட்டார், உனக்கு மன்னிப்பு இருக்கும், எனக்கு இதை பத்தி தெரியாது, இந்த இடத்துல ஒரு ஆளும் இருக்கிறாரு, நீ வா அங்க போயிட்டு கேட்போம், வா அவங்க போயிட்டு கேளு, உனக்கு நல்ல சொல்யூஷன் என்று தருவாரு. புகாரில மாதிரி போனாரு, ஆலிம்கிட்ட கேட்டார், எனக்கு மன்னிப்பிக்குதா? நீ அப்படி என்னப்பா பெரிய பாவத்தை செஞ்ச? 100 கொலை செஞ்ச. ஐயோ அதுதானா? சரி, டாக்டர் மாதிரிங்கிற பேசியே அறவாசி நோய் குணமாக்கிடுவான். இவரும் ரூஹுக்கு வைத்தியம் செய்யறவர்தான் நான் வந்து உட்கார்ந்தோன்னு சொன்னாரு, 100 என்ன கொலை, அல்லாஹ் சிறுக்க தவிர எல்லாம் மன்னிப்பானப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், நீ இந்த ஊர்ல வாழப்பட, இந்த ஊர்ல வாழப்பட, இந்த சூழல் உனக்கு சரி. ஒரு ஊரை சொல்றது, அங்க நல்ல மக்கள் வாழ்றான், உன்ட சூழலை மாத்த நீ அங்க போ, உனக்கெல்லாம் மன்னிப்பான். மாஷா அல்லாஹ். அப்படி ஒன்றுங்களா? அது சின்ன வேலை தானே, இதை கூட போட்டு நான் போறேன், இல்லாட்டி பழைய கோபத்தாளியில வந்து அவன் மறுவை என்ன, இந்த நீங்க சொல்றது சரிதான் அதுல நான் போறேன் போயிட்டான். போற நேரம் இடையில ஆளுக்கு சக்கராத்து வருது. சுபஹானல்லாஹ், லாஸ்ட் மூமெண்ட். இப்ப நான் சொன்னது ஆரம்பத்துல சத்தியம். காபிர்களுடைய பாவிகள் உயிரை கைப்பற்றுகின்ற பயங்கரமான மலக்குமார்கள், மூமின்களுடைய கைப்பற்றுகின்ற லேசான மலக்குமார், 2 குரூப்பும் மலக்குள் மௌத்தர் வந்து சண்டை. இவன் ஒரு பாவியப்பா, இவன் 100 கொலை செஞ்சவன், நீங்க என்ன சொர்க்கத்தை மலக்குமார் இங்க வந்திருக்கிறீங்க, வேலை இல்ல, தேவையில்லாதவன், நீங்க எல்லாம் போக, நான் இவரை பார்த்து வரேன்டா. ஆஹா, இவர் தௌபாவை நோக்கி வாரவரே, இவர் அப்படி விட்டு தரையில்லாதே. இப்ப அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி அந்த இடத்துல 2 பேருக்கும் சமாதானம் செய்யறான். என்ன சமாதானம்? பிரச்சனைப்படாதீங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ரைட், இன்னும் உள்ளேற செய்யும். எந்த இடத்துல பாவத்தை செஞ்சாரோ அந்த இடத்துல இருந்து இவற்றை பொடி வரைக்கும் அளந்து விடுங்க. அது தூரமாக இருந்தால், போற இடம் தௌபாவுக்குள்ள ஊர் கிட்ட இருந்தா ரஹ்மத்துடைய மலக்கு கைப்பற்றுங்க. பாவம் செஞ்ச ஊருக்கு வந்த கிட்ட இருந்துச்சுன்னா பாவிகளுடைய அந்த கையில இந்த ஆளை கொடுத்துருங்க, மத்தவங்க போயிருங்க. இப்ப 2 பேரும் கீசு, அந்த பூமி அளவுங்க, 2 பேரும் அளக்க போறாங்க. அல்லாஹ் அந்த 2 இடத்துக்கும் வகி இறக்குறான். பூமிக்கு வகி இறக்குறான். என்ன இறக்குறான்? நபிக்கல்ல பூமிக்கு. தபாயிதி அன்ஹு, பாவம் செஞ்ச ஊருக்கு எழுதுறான், ஒன்னிலிருந்து என் அடியான் அளக்குறாங்க, மலக்குமார் 2 பேருக்கு நான் பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், அவங்களோட பொறுப்புல எனக்கு தலைவோட இயலாது, அதனால நீ கொஞ்சம் அந்த பொடி விட்டு தூரமாகு.
தௌபா செய்தவங்களை பார்த்து சொல்லுகிறான், கொஞ்சம் நீ அவனுக்கு கிட்டவாகு. அளந்து முடிஞ்சு பார்த்தா ஒரு சான் இந்த தௌபாவுடைய ஊருக்கு நெருக்கமா இருக்கிறான். அல்லாஹ் ஒரு பூமி அப்படியே இடத்தை மாத்தி விட்டான். எப்படியாவது எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய. கடைசி ஒரு சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதன் போற நேரம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு எல்லாம் சரி, ஒருத்தர் வந்து குறுக்கிடுவார். யா அல்லாஹ், ஆமா என்ன இவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறியா? ஓ, அதுல என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எடுத்த கடனை தரலையே, எனக்கு ஏசினாரே, எனக்கு அடிச்சாரே, பலரை சொல்லுவார். இப்ப அப்பா இவ்வளவு நேரம் அந்த தீர்ப்புல இவனால பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லாம் அவருடைய நன்மையை கொடுத்து முடிஞ்சிருச்சப்பா, இப்ப அவன் நன்மை காரணம் கொண்டும் இல்லை என்றுவாள். பரவாயில்லையா, அதுக்கு ஒரு முடிவெட்டி சொல்லிட்டு அதுக்கு என்ன இப்ப நன்மையே இல்லை இல்லையா, ஒரு வேலை செய்வோம். எந்த பாவம் கொஞ்சம் நீக்குது, எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அளவுக்கு அந்த பாவத்தை எடுத்து அவன் மேல போட்டு நபி அதுதான் இந்த சப்ஜெக்ட சொல்றது. நபி அதுதான் பாருங்க, அல்லாவுக்கே ஐடியா கொடுக்கிற உரத்தாட்கள் அந்த நேரம் செல்பிஷம் இருக்குது. அது கியாமத்துல தான் பார்க்கணும். பரவாயில்ல, எனக்கு அமல் தேவையில்ல, எனக்கு பாவம் கொஞ்சம் கூட அதுல போட என்ன நீதான் சொல்லி இருக்கிறாய், இங்க நீளம் செலுத்துவே மாலிக்கு எவ்வளவு நியாய தீர்ப்பு நாள் எனக்கு நீளம் செலுத்து. அப்படியா, ஓகே பிரச்சனை இல்லை, நீ கொஞ்சம் எட்டி பாருவார். சொர்க்கத்தின் பக்கம் எட்டி பார்த்தால் சொர்க்க மாளிகைகள் எல்லாம் பக்கத்துல கொண்டு வந்து அவனுக்கு காட்டுவார். தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் வானலாம உயர்ந்த மாளிகைகளை காணுவார். லிமன் லிஐயி நபியின் ஹாதா லிஐயி சித்தியத்தின் ஹாதா லிஐயி ஷஹீதின் ஹாதா, இந்த மூணு விஷயத்தை சொல்லுவார். எந்த நபிக்குள்ளது, எந்த ஷஹீதுக்குள்ளது, எந்த சித்திக்குள்ளது, யாருக்கு யாரெல்லாம் இவ்வளவு பெரிய மாளிகை வச்சிருக்கிறாய்? அவன் சொல்லுவானா, இது எந்தவருக்கு இன்னும் எழுதல, நீர் என்ன கைதாகிறேன், அதுல விலைய தாரவங்களுக்கு அதை நான் கொடுப்பேன். அதுக்கு விலையா? இங்க தீனாரும் இல்லை, திருக்கமும் இல்லையா, ஒட்டு துணி கூட உடம்புல உடுப்பில்லாம எடுக்கப்பட்ட ஹத்துனாவும் இல்லாம பிறந்த மேடியோடு வந்திருக்கிறோம். இங்க வந்து நீ அதுக்கு ரேட் கேட்டா நாங்க என்ன போறது? அந்த ரேட் இங்க செல்லுபடி ஆகாது. ஆனால் நீ மனசு வச்சால் நான் கேட்கிற வேலை ஓண்ட கைவசம் இருக்குது, சம்மதமான கேட்பேன். அது என்ன தீக்குதான், சத்தியமா இருக்குதான், என்னோட விளையாட்டுறாயா, பரிகாசம் ஒன்றும் இல்லப்பா, சத்தியமா சொல்ற உனக்கு தீக்கு, நீ சம்மதமா சொல்லி அல்ல என்ன வேலை? அஃபூக அன் அஹீக, இந்த பாதிக்கப்பட்ட இந்த பாவம் முஸ்லிம் என்னை ஈமான் கொண்டவர் ஏதோ மனுஷன் ரீதியில தவற செஞ்சிட்டான், நீ அவனை மன்னிச்சா உனக்கு நான் அதை தெரியமாக்காரு. அதுதான் எனக்குள்ள விலை. என் அடியார சொர்க்கத்தை போய் சேர்க்கும். யாக எனக்கு தேவை அதுதாங்க. இவனை மட்டும் அல்ல, முழு மக்களும் எனக்கு செஞ்சுட்டா எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். குத்பியதி, அவன் கையை பிடிங்க, அதுகுலா அல் ஜன்னா, 2 பேரும் சொர்க்கத்துக்கு போக. அல்லாஹ் சிரிச்சு சிரிச்சு அந்த 2 பேரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பி அதை கண்டு அவன் ரசிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிச்சார். அவ்வளவு லேசா வச்சு ஏதோ கஷ்டம் இல்லை, கண்ணியமானவன், இறக்கமுள்ள ரஹ்மான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான், இதில் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் இறுதி ரமதான் என்று சொல்லிடாது. இந்த பள்ளிவாசல் ரமதான்ல மட்டுமல்ல, 11-12 மாதங்கள் இந்த ஊரு முழு நாடும் பேசுகின்ற ஒரு ஊராக, 100% தொழுகையாளிகளாக வரக்கூடிய ஒரு ஊராக மாறணும். அந்த நரகத்துடைய பயம் மௌத்து வரைக்கும் எங்களை மனக்கண் முன்னால வரணும். அந்த நரகத்துக்கு அஞ்சி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த இறுதி பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மாதிரி அல்லாஹுக்கு பொருத்தமான பத்தாக ஆக்கி நரக விடுதலை பெற்ற நல்ல கூட்டத்தில் நாம் சேர எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. எங்கள் எல்லோருடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.